ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை திறந்தாலே இப்போ இந்த விஷயம் தான் ரொம்ப அதிகமா ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், அதாவது கிட்டத்தட்ட விஜய் டிவில ஒளிபரப்பாக்கக்கூடிய நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து பல வருஷமா போய்கிட்டு இருக்கு. அந்த ஷோக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுலதான் பெரிய அளவுல பேர் வாங்கினாரு கோபிநாத். இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளை எடுத்து ரெண்டு சைடுமே வந்து விவாதிப்பாங்க. இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய கான்ட்ரவர்சியான டைட்டில்லாம் எடுத்துட்டு அதுல நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷோவில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்திருக்கு, எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி பல வருஷமா சக்சஸ்ஃபுல்லா அந்த ஷோவை வந்து கோபிநாத் நடத்திட்டு இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு டாபிக் ரொம்பவே ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. சோ உச்ச நீதிமன்றம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன அப்படின்னா, தெருநாய்களை பிடிச்சு காப்பகத்துல போடணும், தடுப்பூசிகள்லாம் ரொம்ப கரெக்டா போடணும், அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதை காப்பகத்துல வச்சே பண்ணணும். இதுக்கப்புறம் ரோட்ல வந்து சுத்த விடக்கூடாது, பொதுமக்கள் யாரும் பொதுவா ரோட்ல வந்து நாய்களுக்கு சாப்பாடு எல்லாம் வைக்க கூடாது, அதுக்கு அந்த இடத்த பழக்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பல தரப்பினர் ஆதரவு தெரிவிச்சாலும் இன்னும் பல தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுல முக்கியமா நிறைய நடிகர்கள் தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏன் அப்படின்னா, பணக்கார வீட்ல எல்லாம் வந்து டாக் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கும். கூட மனுஷங்க இருக்காங்களோ இல்லையோ, ஆனா டாக் அப்படிங்கிறது பெரும்பாலும் பணக்கார வீட்டுகள்ல தான் அதிகமா இருக்கும். அதையும் லட்சமா கொடுத்தெல்லாம் வாங்குவாங்க. சோ ஸ்ட்ரீட் டாக் அப்படின்ற பட்சத்துல அது வந்து பெரிய அளவுல பராமரிப்பு இருக்காது, அதுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு தடுப்பூசிகளும் யாரும் கொண்டு போய் போட மாட்டாங்க. அதனால அதெல்லாம் வந்துட்டு நார்மலா வந்து ஸ்ட்ரீட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். குழந்தைங்க போறப்பவோ பெரியவங்க போறப்பவோ புடிச்சு கடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நாம வந்து பார்த்திருக்கோம். ரீசெண்டா வந்துட்டு ஒரு 2-3 குழந்தைங்களை தொடர்ந்து தெருநாய்கள் கடிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா ஸ்ட்ரீட் டாக பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் யாரும் அதை வந்து கூட்டிட்டு போயிட்டு தடுப்பூசி போடுறதோ, அதுக்கு வந்து சரியான உணவுகள் கொடுக்கறதோ அந்த மாதிரி நாம எதுவுமே பண்றது கிடையாது. சோ அந்த நாய்களுக்கு சரியான பராமரிப்போ பாதுகாப்போ இல்லாததால அதெல்லாம் வந்து தெருவிலேயே சுத்திக்கிட்டு இருக்கும். சோ தெருவுல போகக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வீடியோக்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நிறைய உயிர்கள் கூட இதனால போயிருக்கு. நாய்கள் கடிச்சு எத்தனையோ குழந்தைங்க இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம கேள்வியும் பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை இப்ப கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக் லவர்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அதாவது பெட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல அதுலயும் மெயினா டாக் அப்படின்றது வீட்டுல தன்னை ஒரு பர்சன் மாதிரியே, ஒரு குழந்தை மாதிரியே அதையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ லாஸ்டா வந்து அந்த ஷோல இந்த டாபிக் தான் நடந்துச்சு. அதாவது தெருநாய்களை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கமும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஒரு பக்கமும் அப்படின்ற மாதிரி டாபிக் நடந்துச்சு. அது ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சு, ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. அதுல இருக்கக்கூடிய நிறைய கிளிப்ஸை கட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதுல வந்துட்டு சின்னத்திரை நடிகைன்னு சொல்லக்கூடிய அம்மு வந்து பேசியிருந்தாங்க, படவா கோபி வந்து பேசியிருந்தாரு. இவங்கெல்லாம் நாய்க்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. அதாவது நாய்களை எதுவுமே பண்ணக்கூடாது, உங்க குழந்தைய நீங்க தெருவுல விடுறீங்கன்னா அது உங்களோட அலட்சியம், உங்க வீட்டுக்குள்ள வந்தா கடிச்சது, தெருவுல தானே கடிச்சது, குழந்தைங்களை பாதுகாக்கிறத விட பெற்றோர்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி சோ மனிதர்களை குறை சொல்லியே இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இப்படி நாய்கள்லாம் தெருக்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால ரோட்ல நடமாட முடியல, ரோட்ல வந்து நிம்மதியா போக முடியல, குழந்தைங்களை ஒரு டியூஷனுக்கோ கடைகளுக்கோ அனுப்ப முடியல, ரொம்ப பயமா இருக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில தரப்பினர் பேசியிருந்தாங்க. பட் கோபிநாத் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாய்களை விட மனுஷ உயிர் ரொம்பவே முக்கியம், நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த நாய்களை கொல்லுங்கன்னு சொல்லி யாரும் சொல்லல. அதை கொண்டு போய் காப்பகத்துல விடுங்க, இப்படி ரோட்ல சுத்த விடாதீங்க, மக்களை அச்சுறுத்தாதீங்க, குழந்தைங்களோட உயிரை தேவையில்லாம வந்து போக்க வைக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் அவர் அவ்வளவு தூரம் பேசினாரு. சோ இதுல நிறைய பேர் வந்து கோபிநாத் பேசினது 100% கரெக்ட் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா, பணக்கார வீட்டு குழந்தைகளை நாய் என்னைக்காவது கடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வியும் கேட்டிருந்தாரு. அதுக்கு படவா கோபி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பணக்கார ஏரியாக்கள்ல நாய்கள் சுத்துறதே கிடையாது, அங்க வந்து எல்லாமே நீட்டா வச்சிருப்பாங்களே, அதனால நாய்கள் அங்க போறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால பணக்கார குழந்தைகளை நாய் கடிச்சது இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாரு. அதுக்கு கோபிநாத் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பணக்கார குழந்தைகள் யாரும் ரோட்ல நடமாடுறது கிடையாது, அவங்க எல்லாம் கார்லயே வருவாங்க, கார்லயே போவாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல பணக்காரங்களை நாய் கடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் வந்தது கிடையாது.
இதுல பெரிதும் பாதிக்கப்படுறது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து 100க்கு 100 உண்மையான ஒண்ணுதான். பொதுவா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறப்போ, டியூஷன் கூட்டிட்டு போறப்போ, கடைகளுக்கு கூட்டிட்டு போறப்போ, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வண்டிய கூட விடாம துரத்திக்கிட்டு எத்தனையோ நாய்கள் வந்து பின்னாடியே ஓடி வரும். பயந்துகிட்டு அவங்க ஸ்பீடா போகிறப்போ அந்த வண்டியில இருந்து விழுந்தெல்லாம் நிறைய அடிபட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயமும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நாய்கள் தெருக்கள்ல நடமாடுறது தேவையா தேவை இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் போய்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி நாய்கள்லாம் தெருக்கள்ல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பெரிய அளவுல வந்து ஆர்கியூமெண்டா போச்சு. ஃபைனலா கோபிநாத் என்ன சொன்னாரு அப்படின்னா, மக்களோட உயிர்கள் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதை பாதுகாக்கணுமே தவிர, அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுற மாதிரியான விஷயங்களை நாம வந்து ஊக்குவிக்க கூடாது, ஆதரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் அதாவது நாய்களை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாயில்லாத ஜீவனை கஷ்டப்படுறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வாயில்லாத ஜீவனை யாருமே கஷ்டப்படுத்தல. அதை கொண்டு போய் காப்பகத்துல விட்டு சரியான ஒரு ஒழுங்குமுறை பராமரிப்புல தான் அதை நாம விட போறோமே தவிர, அதை ஒன்னும் அடிச்சு கொல்ல போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. முக்கியமா இதனால குழந்தைகளோட உயிரோ குழந்தைகளுக்கு நோய்கள் வர்றதையோ நம்மளால வந்து தடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யறதுல தப்பு இல்லையே, அரசாங்கம் என்ன சொல்றதோ அதை நம்ம கேட்டுட்டு போறதுதானே நம்ம வேலை அப்படின்ற மாதிரி கோபிநாத் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அடிச்சு அந்த விஷயத்த பேசியிருந்தாரு. இதுக்கு பாடகி சுஜித்ரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொதுவா சுஜித்ரா வந்து நிறைய விமர்சனங்கள் முன்வைப்பாங்க, எல்லார பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, எல்லார பத்தியும் வந்து ஆடியோ வீடியோ எல்லாம் லீக் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களோட வேலையா இருக்கும். ஆனா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் முறையா கோபிநாத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. கோபிநாத் சொன்னது 100% உண்மை. அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே உண்மை. சோ மனுஷங்களை விட கிட்டத்தட்ட நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷங்க. இதுக்கு ஜேம்ஸ் வசந்தம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெருநாய்க்களை ரோட்ல விட்டு அது பல பேரை கடிச்சு அதனால பல ஆக்சிடென்ட் நடந்து இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு ஐயோ பாவம் நம்ம சொல்றதை விட அந்த தெருநாய்க்களை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சு அதோட பாதுகாப்பு கருதி நம்ம அதையும் நல்லபடியா பாத்துக்கலாம், மனுஷங்களும் ரோட்ல நல்லபடியா நடமாடலாமே எந்த ஒரு பயமும் இல்லாம அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய நடிகர்கள் நடிகைகள் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ஷோ வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நடந்திருக்கு. அதுல அம்மு அண்ட் படவா கோபி நாய்களை ஆதரிச்சு பேசியிருக்காங்க. ஆனா அவங்க பேசின நிறைய விஷயத்த கட் பண்ணிட்டு நாய்களுக்கு எதிராக என்னென்ன பேசினாங்களோ அதை மட்டும்தான் அந்த ஷோல வச்சிருக்கிறதா அம்முவும் படவா கோபி அவர்களும் பர்சனலா வீடியோ வெளியிட்டு அதை பத்தியும் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் எடிட்ல தூக்கிட்டாங்க, நாங்க நிறைய நல்ல விஷயங்கள் பேசணும், நாங்க நிறைய உண்மையான விஷயங்களை சொன்னோம், அது எல்லாத்தையும் எடிட்ல தூக்கிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் பக்காவா வந்து பிளான் பண்ணி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எது வெளியில வரணுமோ அதை தான் அவங்க வந்து வெளியில போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு வந்து பொதுமக்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ தெருநாய்கள் தேவையா தேவை இல்லையா அப்படின்ற இந்த ஒரு டாபிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் டே பை டே நடக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.